உசுமாக்கி கிளான் மெம்பர்ஸை பார்த்தீங்கன்னா எல்லா வில்லேஜில் இருக்கிறவங்களுமே தேடி தேடி ஸ்கெட்ச் போட்டு தள்ளியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்த கிளான்லேயே யார் ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பருங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்பயும் சொல்கிற மாதிரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த லைக் பட்டனையும் அப்படியே தட்டி விட்டு வந்துருங்க. நம்ம 6th பொசிஷனில் மீட்டோ உசுமாக்கி தான் இருக்காங்க. நைன் டெயில்ஸோட ஃபர்ஸ்ட் ஜிஞ்சுரிக்கியுமே இவங்க தான். அதே மாதிரி இவங்க நம்ம சுனாடேக்கு முன்னாடியே பியாக்குகோசியில் அட்டைன் பண்ணிட்டாங்கன்னு ஒரு தியரியுமே இருக்கு. 5th பிளேஸில் குஷினா உசுமாக்கி தான் இருக்காங்க. நம்ம குஷினா பார்த்தீங்கன்னா உசுமாக்கி கிளானுக்கு சொந்தமான நிறைய சீலிங் ஜுட்ஸுவை பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்கான அடமண்டைன் சீலிங் டெக்னிக்கையுமே மாஸ்டர் பண்ணியிருப்பாங்க. 4th பிளேஸ்ல அஷினா உசுமாக்கி தான் இருக்காரு. இந்த அஷினா உசுமாக்கியை பார்த்தீங்கன்னா நம்ம அஷிராமான் மாதராக்கு ஈக்குவலான ஒரு ஷினோபின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரால் டெயில் பீஸ்ட்லாம் சில பல செகண்ட்ஸ்லேயே சீல் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க நருட்டோ சீரீஸ்ல. 3rd பிளேஸ்ல தலைவன் நாகட்டோ உசுமாக்கி தான் இருக்கான். நம்ம ஒபிட்டோவால சிங்கிள் ரினேகனையை பெர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ண முடியாம திணறி இருப்பான். ஆனா நம்ம நாகட்டோ பாத்தீங்கன்னா 2 ரினேகனையுமே பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணி லீஃப் வில்லேஜை மொத்தமா அழிச்சு பிளானிட்டரி டெவாஸ்டேஷன் போட்டு நருட்டோ கூட பேட்டில் பண்ணி மறுபடியும் நைன் டெயில்ஸ் கூட பேட்டில் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலா ரினேரி பத்தியும் போட்டு விட்டு தான் போய் சேர்ந்திருப்பான். இந்த அளவு ஒரு கிரேசியான டூரபிலிட்டி அண்ட் சாக்ரா லெவல் கொண்ட ஒரு ஷினோபி தான் நம்ம நாகட்டோ உசுமாக்கி. 2nd பிளேஸ்ல சைல்ட் ஆஃப் ப்ராபஸியான தலைவன் நருட்டோ உசுமாக்கி தான் இருக்கான். நருட்டோவே 2nd பிளேஸ்ல போட்டேன்னு பாத்தீங்கன்னா நம்ம இஷிகி ஒட்சுசுகியோட பேட்டில் பண்ணும்போது நருட்டோ நம்ம குராமாவை பாத்தீங்கன்னா இழந்திருப்பான். ஸோ அதனால தான் நம்ம நருட்டோவை 2nd பிளேஸ்ல போட்டிருக்கேன். அதனால மட்டும் நம்ம நருட்டோ வீக் ஆகிற மாட்டான். ஏன்னா ஏற்கனவே அவன்கிட்ட சேஜ் ஆஃப் 6 பேத்தோட பவர் இருக்கு. அது மட்டும் இல்லாம மற்ற 8 டெயில் பீஸ்டோட சாக்ராவுமே இருக்கு. 1st பிளேஸ்ல த லாஸ்ட் ஷினோபியான நம்ம பொருட்டோ உசுமாக்கி தான் இருக்கான். பொருட்டோ 2 ப்ளூ வார்டெக்ஸ் யாராவது கரெக்டா ரீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தலைமை என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இந்த சீரீஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டொஜுட்சுவான ஜோகனுமே நம்ம பொருட்டோட்ட தான் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச உசுமாக்கி கிளான் மெம்பரா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க நண்பர்களே.